டே ரெடியா? இந்த பக்கம், இந்த பக்கம். வெல்கம் டு கேர்னட். எனக்கு என்ன வேலை? ரொம்ப பொறுப்பு தான். கொஞ்சம் பாஸ் மாதிரி பேசினா நல்லாயிருக்கும். நம்மளை மக்கள் யூஸ் பண்ணுறதே அவங்க குறைய கேட்டு நம்ம அவங்களுக்கு ஆதல் சொல்கிறதுனால தான். நீ இன்னும் நிறைய கற்றுக்கணும். குறுக்க பேசுகிறத குறைச்சிக்கணும். நீ 6 மாதம் இங்கே தான் இருக்கணும். உனக்கு தேவையானதெல்லாம் இங்கேயே வந்துடும். புரிஞ்சதா? போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் காலர். ஹலோ சார், இங்கே 3 நாள் ஆச்சு சார். யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல. அதுக்கு தானே சார் நாங்கள் இருக்கோம். பதட்டப்படாமல் சொல்லுங்கள். 4 வருஷம் ட்ரூ லவ் சார். யோசிக்காமல் விட்டுட்டு போயிட்டா. ஏமாந்துட்டோன்னு நினைக்காதீங்க சார், தப்பிச்சிட்டோன்னு நினைங்க. உங்களுக்கு சிரிப்பாக போச்சுல? இதான் சார், நம்ம கூட ஒருத்தவங்க இருக்க வரையும் அவங்கள ஒரு இடத்துல வச்சு பார்க்குறோம். ஆனால் அவங்க நம்மளை ஏமாற்றினதுக்கப்புறம் அவங்கள அந்த இடத்துலேருந்து தூக்குறதுக்கு மறந்துடுறோம். நம்ம கொடுக்குற இடத்துக்குலாம் அவங்க டிசர்விங்கே கிடையாது சார். இத்தனை வருஷம் லவ் பண்ணியிருக்கோம். என்னென்னமோ கற்பனைலாம் பண்ணியிருந்தேன். அவள் இல்லாதது இப்போ ஒரு மாதிரி. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க சார், ஆனால் அவங்க உங்களை அப்படி நினைக்கல. சுப்பீரியர், எனக்கு வீட்டுக்கு போகணும், லீவ் கொடுங்க. லீவ்லாம் இல்லை, இங்கே தான் இருக்கணும். இது மிரர் தானே? சுப்பீரியர், எனக்கு எதாவது மென்டல் ப்ராப்ளம் இருக்கா? இது வரைக்கும் இல்லை. சுப்பீரியர், நான் வந்ததுலேருந்து சாப்பிட்டேன். எனக்கு சரியாக தெரில. அது என்னது? உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். அது என்னது? ஏன்னா நீ ஒரு ஏஐ ப்ரோக்ராம். மனுஷங்க எமோஷன்ஸை புரிஞ்சுக்க ஹியூமன் மாதிரி டிசைன் பண்ண ஒரு ஏஐ ப்ரோக்ராம். நான் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே என்னால் இந்த வேலையை செய்ய நீயும் முடியாது. நானும் எடுக்கிறது இல்லை முடிவு. நம்ம வேலை அவங்க சொல்கிறத செய்கிறது. இது நமக்கு அவங்க தேவையில்லாத கொடுக்குற தண்டனை. எதுக்கு ஒரு ஆள் உட்காந்து எல்லாரோட பிரச்சனையும் கேட்டுட்டு இருக்கணும்? மனுஷங்களும் பேசிக்கிட்டா ஒரு ஆள் பிரச்சனையை கேட்டால் முடிஞ்சிடாதா? எதுக்கு போட்டு இதை காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க எனக்கு புரியல. யாரோ ஒருத்தர் கேட்டு தானே ஆகணும். அது ஏன் நீயா இருக்கக்கூடாது? மனுஷன் பேசிக்கிட்டு தானே வாய் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டா ஒரு ஆள் ஒரு பிரச்சனையை கேட்டால் பத்தாதா? நான் இங்கே உட்காந்து ஊரில் இருக்க எல்லா பிரச்சனையும் நான் கேட்டுருக்கணுமா? இப்போ நீ கேட்டது எல்லாரோடதும் கிடையாது. நீ கேட்டது வெறும் 2% தான். சாரி, எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட் பேட்ச்லையாவது புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன்.